அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம இஃபிர் லீ வ லிவாலிதைய வ லி அஸாதீதிய வ லி ஜமீஇல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ரப்பனா அரினா மனாசிகனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம யா கனிய்யு யா முக்னி அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக பிதாஅதிக அன் மஅசியதிக பிஃபضலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம ஆதி தக்வாஹா பில் அமலி ஸாலிஹ் வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹ் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். அம்மா பஅத். ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. اللهم آتي تقواها وأنت من زكاها يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث. يا الله. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ذلكم بأنه إذا دعي الله وحده كفرتم وَإِن يُشْرَكْ بِهِ تُؤْمِنُونَ فَالْحُكْمُ لِلَّهِ الْعَلِيِّ الْكَبِيرِ. وفي حديث صحيح يقول الله تعالى: من ذكرني في نفسي ذكرته في نفسي ومن ذكرني في ملأ ذكرته في ملأ خير منهم. الحديث குதுசி. சர்வ புகழும் தனித்தோனாகிய அனைத்தையும் படைத்து ஆட்சி புரிகின்ற அதிபதியாகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் சையீதுல் காயினாத் அஹ்மதுல் முர்தல்லா முஹம்மதுல் முஸ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள், நம்முடைய தாய் தந்தை மூதாதையர் உற்றார் உறவினர் முழு உலக இஸ்லாமிய சமூகங்களுக்கும் அனைத்துலக அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் இறுதி நிலையில் அவனை அடைந்திட்ட போது முழுமையான அருளையும் தௌபாவையும் ஷஃபாத்தையும் பெறும் அரும் பாக்கியமுடைய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு
அல்லாஹ் ரசூலுடைய திருப்பொருத்தத்திற்காக நாம் வாழ்வோமாக. அந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய பிள்ளை குட்டி பேரம்பேத்திய கியாமத் நொடி நாள் வரை எல்லா மக்களுக்கும் அடைய வளைத்து அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு அல்லாஹுவால் நபிமார்களை அனுப்பி நேரு வழி காட்டப்பட்டு நாம் உயர்வான அந்தஸ்தை அடைவதற்குண்டான அருள் பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்தருள்வதுடன் அனைத்து நிலைகளிலேயுமே நம்முடைய நலன்களை மாத்திரம் கருதிதான் அல்லாஹ் நமக்கு சில திட்டங்களையும் சட்டங்களையும் கடமைகளையும் வலியுறுத்தி இருக்கான். அதை தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நமக்கு எடுத்து நடந்து வாழ்வியில் உயர நம்மை உயர்வாக்க வைத்திருக்கின்றார்கள். நாம் இன்றைய நிலையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நமது வாழ்வின் தரங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் நம்மை கொண்டு சிந்தித்து பார்க்கும்போது நாம் எல்லா துறையிலையுமே பின்தங்கியவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். காலையில் எழுந்திருத்திலிருந்து மாலை இரவு படுக்கும் வரை அனைத்து துறைகளிலேயுமே அல்லாஹ்விற்கு மாறுபுரிகின்ற செயல்களை செய்து கொண்டு நாம் நீதவான்களாக நடப்பதை போன்று நடித்த நமது வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டிருக்கோம். மானிட சமூகத்தில் 3 பொருள் பரிசுத்தப்படுத்த வேண்டியது. முதலாக 1 வாய், 2 கண், 3 கை கால். இந்த 3ம் பரிசுத்தப்படுத்த வேண்டிய வாழ்வில் நாம் அமர்ந்திருக்கோம். இந்த கால் கைகள் என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு புரிந்து விடாமல் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை ஏற்று அவர்களுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சுருக்கமாக அதில் எல்லாம் அடங்கி போச்சு. இந்த கண் இந்த உலகத்தில் நமக்கு விவரம் தெரிந்தது முதல் மரணிக்கின்ற வரை என்ன செய்ய வேண்டும், எதை பார்க்க வேண்டும், அதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த வாய் படைத்தது முதல் இதுவரை இனி மரணிக்கின்ற வரை எதை புகழ்வதற்கு அல்லாஹ் படைத்தானோ அதைத்தான் இந்த வாய் செய்ய வேண்டும். ஆனால் இந்த 3ஐயும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து நாம் பார்ப்போமேயானால் எல்லாமே 75-80% மாறுபுரிகின்ற பாதக செயல்களுக்குத்தான் அடிமையாக இருக்கின்றது. வாய்க்கு கட்டுப்பட்டது அழகான வாழ்வு, ருசி அனுபவித்தது. கண்ணுக்கு கட்டுப்பட்டது அபம், மனைவியின் ருசி, உலக பொருளாதாரம், காரு பங்களா போன்ற சிற்றின்ப நப்பாசை. கை காலுகளுக்கு கட்டுப்பட்டது எத்தகைய நிலையிலும் பாவம் செய்தாவது நாம் உயர்ந்து விட வேண்டும் என்ற அந்த ருசி. இவைகளெல்லாம் நம்மை நாசப்படுத்தும் என்பது நமக்கு தெரியல. அல்லாஹ் ஒரு ஆயத்தை குறிப்பிடும்போது லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, அல்லாஹுவை ஜெபிப்பது, நினைவூற்றுவது, வணங்குவது, திக்ர் செய்வதிலிருந்து உங்களுடைய வியாபாரம், மனைவி, மக்கள் உங்களை பராக்காக ஆக்கி திசை திருப்பிவிட வேண்டாம். நஷ்டம் உங்களுக்கு தாண்ட அடுத்தடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் சில சிற்றின்பங்களை
காரண உலகத்திற்கு கற்பனையாக இந்த உலகத்திற்கு நமக்கு சில வாழ்வு ஆதாரங்களாக கொடுத்திருக்கான். அதில் ஒன்று குடும்பம், மற்றொன்று பொருளாதாரம், மற்றொன்று நாம் அனுபவிக்கின்ற உணவு, உடை, வாழ்க்கை. இந்த மூன்றுமே அழியக்கூடியதாக இருக்கு. இந்த மூன்று அழியக்கூடியது என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். அதை புழங்குவதற்கு முன் எவ்வளோ உயர்ந்த பொருளாக, உடையாக, உணவாக, வாழ்க்கையாக, ஹலாலான மனைவி மக்களாக இருந்தாலும் உபயோகித்து முடித்ததற்கு பிறகு எல்லாமே நம்மளை துர்ச்சகனமாக மாற்றிவிடும். கடைசியில் ஒரு மனுஷன் படிச்சிருக்கான், என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு. அது என்ன? ஈமான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு துனியா நம்மிடத்தில் இருக்கு. ஈமான் மங்கி போச்சு. ஈமானை மக்க வைத்து விட்டோம். ஈமான் என்பது ஒரு மாணிக்க மரகதத்தை விட உயர்ந்த ஒரு பொருள். அது இருந்தால் இவன் பூமி, அடி பூமி முதல் 7வது பூமியிலிருந்து 1வது அரிசி வரைக்கும் அவன் செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய அரிசி தான் முதன்மை. 7 வானம், 7 14 உலகம் என்று சொல்வார்கள். இந்த 14 உலகத்தையும் தன்னுடைய நகத்துக்குள் உருட்டி விளையாட வல்லீர் என்று மெய்நிலை கண்ட ஞானி குத்துபுல் கிதாப் யா கௌஸ் யா மதத் யா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் ஆலி அவர்களை புகழ்வார்கள். அதே நிலையில்தான் அல்லாஹ் மனிதனுக்கு சில ஆற்றல்கள் கொடுத்திருக்கான். ஆக்கும் நிலை, அழிக்கும் நிலை. ஒரு பொருளை இல்லாமையிலிருந்து இருக்கென்று கொண்டு வரும் நிலை. இந்த மூன்று அல்லாஹ்வுடைய தன்மை மனிதர்களுக்கு தர்றான். எப்போ அல்லாஹ் தர்றான்னு சொன்னால், இந்த மனிதனை புடம் போட்டதற்கு பிறகு இவனை கொண்டு மக்களுக்கு சில சீர்திருத்தங்கள் இருக்குது என்பதும்போது அத்தாட்சியாக கொடுக்குறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உலகத்தில் காண நிறைந்திருக்கின்றது. அவைகளை நாம் பார்க்கவில்லையா? வஜஅல்னா நௌமக்கும் சுபாதம் வஜஅல்னா லைல லிபாசம் வஜஅல்னா நஹார மஆஷா வபனைனா ஃபௌகக்கும் சபஅன் சிதாஜா வஜஅல்னா சிராஜா வஹாஜா. இந்த ஆயத்தில் தொடரில் சொல்கிறான் அல்லாஹ். 24 ஜுசுவிற்கு பிறகு 6 ஜுசுவில் அல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை பற்றி, மறுமையை பற்றி, கபரை பற்றி அதிகமாக சொல்கிறான் அல்லாஹ். குர்ஆனில் 6666 ஆயாத்துக்களில் சட்ட ஆயாத், கடமை என்னும் ஆயாத் 555, 3-5. மற்றவைகளெல்லாம் சம்பவங்களை பற்றியும், முன்னோர்களை பற்றியும், அல்லாஹ்வுடைய கோபத்தால் அழிக்கப்பட்டதை பற்றியும், நம்மை உயர்வாக்குவதற்குண்டான அமல்களை பற்றியும், கடமைகளின் திட்டங்களை பற்றியும் அல்லாஹ் விவரிக்கிறான். அதுதான் குர்ஆனுல் கரீம். சங்கை வாய்ந்த ரப்பிடத்திலிருந்து நமக்கு சத்தியம் அசத்தியத்தை பிரிக்க வந்த ஒரு பொதுமறை. ஆனால் நமது வாழ்வை எப்படி ஆக்கியிருக்கோம்? நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலை இன்னைக்கு தடுமாற்றத்தில் அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் சொல்லும் ஒரு அற்புத ஆயத்தை பாருங்க. ذَلِكُمْ بِأَنَّهُ, நிச்சயமாக நீங்கள் இதா துஇ அல்லாஹு வஹ்தஹு கஃபர்தும், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் என்று உங்களுக்கு அழைப்பு விடப்பட்டால் நீங்கள் மறுக்குகின்றீர், நிராகரிக்கின்றீர், குஃபுருக்கு போகின்றீர். வஇன் இஷ்ரக் பிஹி, நீங்கள் அவ்வாறு இணை வைத்து குஃபுருக்கு நீங்கள் போய்விட்டால் அதனுடைய நிலை என்னவாகும் என்பதை அல்லாஹ் வெவ்வேறு ஆயத்துக்களில் சுட்டி காமிக்கிறான். சிலர்கள் தூமினு ஈமான் கொள்றீங்க, சிலர் நிராகரிக்கிறீங்க, சிலர் ஈமான் கொள்றீங்க. ஃபல் ஹுக்மு லில்லாஹி அலியில் கபீர், மிக பெரியவனாகிய உயர்ந்த
அல்லாஹ்வினுடைய சட்டம்தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு வலியுறுத்தப்படுகின்ற சட்டம். நிறையா மக்கள் கேட்டுட்டு குஃபுருக்கு போயிடுறீங்கன்றான். இப்போ இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இஸ்லாத்தின் தன்மையில் இருக்கோமா அல்லது முஸ்லீமுடைய தன்மையில் இருக்கோமா? அல் இஸ்லாம் நல்லா கவனிக்கணும் நீங்கள். அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்தினா பின் நவாஹிஹி. இஸ்லாம் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு, முழுக்க கட்டுப்பட்டு, விலக்கல்களை விட்டு குற்றங்களிலிருந்து நீங்குபவர்கள் தான் இஸ்லாமியர்கள். தொப்பி போட்டு தாடி வச்சவங்க இல்லை, அதெல்லாம் சுன்னத்து, அது அப்புறம். இஸ்லாம் என்பதற்கு என்னென்றால் குற்றமற்று வாழ்வது, பரிசுத்தமாய் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, பரிசுத்தமாய் அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது. முஸ்லிம் என்று சொன்னால் அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவன் கரத்தாலும் நாவாலும் கண்களாலும் அங்க அவயவயங்களாலும் மக்களுக்கு தொல்லை கொடுக்காதவன் முஸ்லிம். ஒரு தீங்கிழைத்தாலும் கூட பெரும்பாலும் மன்னித்து விடுவது நல்லது. அல்லது ஜஸா கொடுக்கணும்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சாலும் அதை மட்டும்தான் செய்யணும், மன்னித்து விடுவது மிக நல்லது. அப்போ இஸ்லாம் அது, முஸ்லீம் இது. மூமின் யார்? நல்லா கவனிங்க, நீங்கள் இது வரைக்கும் விளக்கம் கேட்காத விளக்கம். மூமின் என்பவர் என்ன? அல் மூமின் இதா கலல்லாஹு வரசூலுஹு ஐ யகூனு லஹுமுல் ஹியரா. எல்லாம் குர்ஆன் தான், ஒரு பயம் நெருங்க முடியாது, அல்லாஹுடைய கருணை தான். இதா கலல்லாஹு வரசூலுஹு ஐ யகூனு லஹுமுல் ஹியரா. அல்லாஹ் ரசூலுடைய ஹுக்கும் சட்டத்தில் உங்களுடைய சுயத்தை மாற்றி சுய உருவத்தை கொண்டு வருவது உங்களுக்கு தடுக்கப்பட்டவை. அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் நடக்கணும், அவன் சொன்னதை தான் எடுத்துக்கணும். ஹீலா ஹாலா ஹூலாவெல்லாம் கூடாது, இங்கே சப்பக்கட்டெல்லாம் கூடாது. முஃமின் முத்தகி அல்லது எத்தகி ரப்பஹு வ ரசூலஹு வ இதா அல்லாஹ் வ இதா அர் ரசூல். அல்லாஹ் ரசூலை அஞ்சி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு மௌனமாக வாய் மூடி ஏற்று நடப்பவர் முத்தகி. சாலிஹ், மிக மிக சாலிஹ் சுலஹா நல்லவர் யார்? அஸ்ஸாலிஹ் இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்துன் இதா சலுஹத் சலுஹத் ஜஸது குல்லுஹு. சலுகத்திலிருந்து வந்தது தான் சாலி. ஒரு மனிதனுக்கு நெஞ்சில் ஒரு சதை கட்டி, ஹார்ட் என்று சொல்லுவாங்க, ஹார்ட் பீட் என்ன ஆகும் வாழ்க்கை? ஹார்ட் டச், ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் பீட் அட்டாக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இதா சலுகத் சலுகத்து ஜஸது குல்லுஹு. அந்த ஹார்ட் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் ஏற்று அல்லாஹ்வை குடியிருக்க வைத்து விட்டால் உச்சி முதல் அண்டா சாரசாரம் அத்தனையும் உள்ளங்கால் தூசி வரை அனைத்தும் சுல்காக ஆகியவர் சாலே. ஆமில் அமல் செய்யக்கூடியவர். எத்தனை பிரிவு வருது பார்த்தீங்களா? சும்மா குண்டினவங்கன்னா அப்போல்லாம் முஸ்லீம்னுட்டு உட்காந்துட்டீங்க. இந்த பிரிவை பாருங்கள், நான் உங்களுக்கு மேலாகத்தான் சொல்கிறேன், உள்ளே போகிறா இருந்தால் மாரிஃபாவுடைய தன்மை அறியும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு தான் விளங்கும். இப்போ நான் மேலாக போயிட்டுருக்கோம். ஆமில் அமல் செய்யக்கூடியவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஹக்கை கொண்டு சபுராக இருந்து அமல் செய்யக்கூடிய மக்கள். சாலிஹே அமல், கடமைகளை கண்ணும் கருத்துமாக நடத்தக்கூடியவர். எத்தனை கடமைகளை இன்னைக்கு நாம் தவற விட்டுருக்கோம். நாம் முஸ்லிமா?
இஸ்லாமியர்களா? நெஞ்சின் மீது கை வைப்பதை விட ஹார்ட்டின் மீது, பீட்டின் மீது, அட்டாக்கின் மீது கை வச்சு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கொஞ்சம் உடம்புக்கு நலக்குறவு, ஒரு 4 நாளில் மவுத்தாயிரவாண்டவனை என்ன துடிக்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, எல்லாம் பிடுங்குற வரைக்கும் பிடுங்கிட்டு கடைசியில் கண்ணாடி பொட்டியில் வச்சு அனுப்பிடுறான் ஐஸ்குள்ளே, பிரீஜரில் பால் வச்ச மாதிரி. எவ்வளோ நேரம் நீங்கள் வைப்பீங்க பிரீஜரில் அவனை? மவுத்தாயிட்டா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தான், அதுக்கு மேலே வைக்க முடியாது. அதுக்கு மேலே எங்கள் மாமி, மச்சி, அண்ணன், தம்பி, எங்கள் அத்தா வெளிநாட்டில் இருக்கான், என் தம்பி, எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க வர்ற வரைக்கும் 2 நாள் வேண்டாலும் வச்சுருக்கலாம். ஆனால் பணம் தான். பணம் பிணமாகவோ பிணம் பணமாகவோ மாறவே மாறாது. எத்தனை பணம் இருந்தாலும் சரி, கடைசியில் அவங்க வாயில் ஒன்று தான் உழுகும். நம்ம சின்ன பிள்ளையில திட்டியிருப்போம், டே வாயில் மண் உழுகாண்டு, அதுதான் உழுகும். மின்ஹா ஹலக்னாக்கும் தாரத்தன் லினுஹ்ரிஜக்கும் உஹ்ரா. உஹ்ரா குர்ஆனுடைய ஆயத். அதுதான், மண்ணால் படைத்தோம், மண்ணை கொண்டு உங்களை வாழ வைத்தோம், திருப்பி நாங்கள் உன்னை மரணித்து மண்ணுக்குள் கொண்டு வந்தோம், என்னிடத்தில் மீண்ட பிறகு நீ உலகத்திற்கு எங்கும் செல்ல முடியாது, என் கஷ்டடியில் தான் இருக்கணும்ட்டான் ரப்புல் ஆலமீன். நீ என்ன மில்லியன் வச்சேன்னா, குவைத்தே ஒன்ட்ட இருந்தான்னா, சவுதியே ஒன்ட்ட இருந்தான்னா, ஒட்டுமொத்த டோட்டல் இஸ்லாமிய நாடுகளுக்கு நீ மேனேஜராக இருந்தா என்ன? போட ஜட்டி கூட இல்லாமல் உருகிடுவாங்க கடைசி. இது ஜட்டி துருக்கியில் நெஞ்சது, இந்த ஜட்டி குவைத்தில் நெஞ்சது, இந்த ஜட்டி பாடி அல்லது பனியன் கைலி இந்தோனேசியாவிலேருந்து வந்தது சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு இஸ்லாத்திலிருந்து அமல் வரைக்கும் உள்ள அர்த்தம் இப்போ சொல்லியிருக்கோம். இது எந்த பயான்லையாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்போ குர்ஆனில் தான் வருது. ஏன்? சிந்திக்கும் ஆற்றல் இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவர்கள் சிந்தனையை விட்டு ஒரு சிறிய புதனில் அகப்பட்டவர்களாக வாழ்கிறாங்க. எங்கள் அஜர்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, டே பெரும்பெரு நவாபெல்லாம் ஓட்டையை நம்பி கோட்டையை விட்டாண்டாண்டு. மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டினவ முஸ்லீமாக இருக்கலாம், அதை பற்றி டோன்கர். அவன் இஸ்லாத்து இந்த இதில் நான் சொன்ன 6-7 விஷயத்தில் கட்டுப்பட்டிருந்தால் தான் அவனை லிஸ்ட்டில் எடுப்போம் நாங்கள். ஒரு காதலிக்கு கட்டடம் கட்டினான், அவ்வளோ பெரிய கட்டடம், உலகம் மயங்குற அளவுக்குன்னு சொல்கிறானுங்க. ஆனால் முத்தக்கீன் யாருமே அதை பார்த்து மயங்க மாட்டாங்க. அது ஒரு மண், அவ்வளோதான். கதை கியாமத்து வந்துருச்சு, நெருங்கிருச்சு. அது ஹபா அன் மன்சூரா, பஞ்சு பறக்கிற மாதிரி, இலவம் பஞ்சு வெடிச்சு ஃபுண்ட மாதிரி அப்படி சர்றன்னு போய் பறந்துடும். காதலிக்கு கெட்டினவன் ஒரு குர்ஆனுடைய யூனிவர்சிட்டி கட்டலை, 2 பேரும் போய் ஹஜ்ஜி செய்யலை. அல்லது இந்த இந்தியாவை ஆண்ட நாடுக்கு இத்தனை வருஷம் இத்தனை மந்திரிகள் ஆண்டானுங்களே, இஸ்லாமியர்களுக்காக என்ன ஒட்டுமொத்த கூடங்கள் செஞ்சுருக்கான். ஒரு ஐயரு கூட அக்ராஹரம்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அக்ராஹரத்தில் போய் பாருங்கள், எல்லா வசதியும் இருக்கும், வேறு எவனும் உள்ளே நுழைய முடியாது. நம்ம இதில் எவன் வேண்டாம்னு நுழைஞ்சானும் இஸ்லாமியர்களுக்கென்று இந்த இஸ்லாமிய மன்னர்கள் செய்தது என்ன? அதனால தான் இந்தியாவின் சாபக்கேடு. இன்றைக்கு முஸ்லீம்கள் கட்டுப்படுறோம். அரசியல்காரன் வேண்டாம், குதிச்சுக்கிட்டு அலையலாம். இதில் ஒரு சில மன்னர்கள், திப்பு சுல்தான், ஹைதர் அலி, பேகம்பி அம்மா போன்ற சில, குந்தவை நாச்சியார் போன்ற சில நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள், மருதநாயகம், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையில் வாழ்ந்தாங்க. அதனால் கொஞ்சம் கண்ணியம் இஸ்லாத்தில் மிஞ்சி இருக்கு. இஸ்லாமியர்கள் கட்டின கோட்டையை பாருங்கள், கோர்ட்டை பாருங்கள். இன்றைக்கி கோர்ட்டு இருக்க இடம் பூரா முஸ்லீம்கள் கட்டினது தான், பள்ளி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மதுரை கோர்ட்டு கட்டியிருக்கான், போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார வளாகங்கள் மாதிரி அமைஞ்சிருக்கும். அன்றும் இன்றும் எந்த நவீனம் இல்லாத, எந்த ஒரு மூலம் ஃபண்டமெண்டல் இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட கட்டடத்துடைய அந்த கண்ணியமும் உழைப்பும் இன்று கட்டப்படும் கட்டடத்தில் இல்லை. காரணம், தூய்மை பெற்று அவர்கள் செய்தார்கள்.
ஒரு சிலர்கள் நழுவி விட்டார்கள் சத்தியத்தை செய்வதிலிருந்து. முழு உலகத்திலும் குர்ஆன் யூனிவர்சிட்டி என்று ஏதாவது இருக்கா? ஹதீஸ் யூனிவர்சிட்டி என்று இருக்கா? மதீனாவில் மட்டும் இருக்குது, மக்காவில் ஒரு சில இதுக இருக்குது. ஆனால் பூரா வஹாபியத்தில் இருக்குது பெரும்பாலும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சில அழைப்புகள் கொடுக்குறான். அந்த அல்லாஹ் கொடுக்கும் அழைப்பு தான் இந்த மேல் கூறப்பட்ட ஆயத்தில் ذَلِكُمْ بِأَنَّهُ إِذَا دُعِيَ اللَّهُ وَحْدَهُ كَفَرْتُمْ وَإِنْ يُشْرَكْ بِهِ تُؤْمِنُوا فَالْحُكْمُ لِلَّهِ الْعَلِيِّ الْكَبِيرِ என்று சூரா ஜுஹ்ருஃப் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காமிக்கிறான். நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் உண்மையை உணர்ந்து வாழ வேண்டுமா இல்லையா? அப்போ நமக்கு எடுக்கப்பட்ட கட்டளை மேல் கூறப்பட்ட அந்த 6-7 குர்ஆனுடைய ஆயாத்துக்கள், பிறகு இறை நேசர்களின் அறிவுரைகள் கூறப்பட்டிருக்க, அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது நாம் எந்த அளவிற்கு இஸ்லாத்திலிருந்து அமலே சாலி வரை, சபுர் வரை, சுக்குர் வரை நாம் இருக்கோம். அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் வ இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் எனக்கு அல்லாஹ்வாகிய எனக்கு நீங்கள் நன்றி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன், அதிகப்படுத்தி கொடுப்பேன். நீங்கள் அதை மாறு புரிந்து என்னை மறந்தால் என்னுடைய பிடி கோரம் அதிகமாக இருக்கும், உங்களால் தாங்க முடியாதுன்றான்ல. நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வாழ்வதற்குண்டான தகுதிமிக்க வாழ்வை ஈமானை அறியுதலை கொண்டு, குற்றங்களை களைவதை கொண்டு, ஈமானில் வெளிச்சத்தை ஏற்றுவதை கொண்டு, கடமை உணர்வுகளை புரிந்து தவறுகளை களைவதை கொண்டு, அல்லாஹ் ரசூல் சொன்ன கூற்றின்படி நாம் வாழ்வோமேயானால் வளமிக்க ஈமானின் தரஜாவுடைய அல்லாஹ் ரசூல்வால் காட்டித்தரப்பட்ட பாதையில் உரைத்து நிற்க நெஞ்சில் உரமிட்டவர்களாக அமல் செய்வோம். இந்த அமலை அல்லாஹ் நமக்கு தக்க வைத்து கொடுப்பதற்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லீம் ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.